கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில மோட்டர் சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல மாத்தி தரணும். அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் அந்த மோட்டரோட சுவிட்சை கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏரியா. கீழ இருக்க ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு உள்ள ஆனா வெளி சைட்ல, அவுட்டர் சைட்ல வைங்க சுவிட்சுன்னு சொல்லியிருந்தாரு. அவுட்டர் சைட்ல நம்ம அப்படியே வந்து சுவிட்ச் வச்சோம்னா வந்து மழை டைம்ல தண்ணி எல்லாம் படும் சுவிட்ச் மேல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த சின்டெக்ஸ் பிவிசி பாக்ஸ வாங்கிட்டு, அத செவுத்துல அடிக்கிறதுக்கு 4 ஹோல்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு 2 மாடல் பாக்ஸ் வாங்கி, அந்த 2 மாடல் பாக்ஸ் வந்து அதில நிக்கிற மாரி ஹோல்ஸ் போட்டேன். அந்த பிவிசி 2 மாடல் பாக்ஸ் வந்து ஸ்க்ரூ நட் போட்டு அந்த பாக்ஸ்லயே பிவிசி பாக்ஸ்லயே டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்டெக்ஸ் பாக்ஸ்லேருந்து அடி சைட்லேருந்து ஒயர் வரதுக்கோசரம் ஹோல்ஸ் போட்டு, அந்த சின்டெக்ஸ் பாக்ஸ பார்த்தீங்கன்னா, செவுத்துல அடிச்சு, ஒயர்லாம் உள்ள எடுத்துட்டு, மாடலர் டைப் பிரேக்கர் ஒண்ணு போட்டேன், அந்த மோட்டருக்கு. ஆன் ஆஃப் வந்து அந்த மோட்டர் வந்து அவங்க பிரேக்கர்லேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மோட்டர் போடணுன்னும் போது டோர் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம், திரும்பி மூடி வச்சிடலாம். மழை வந்தாலும் ஒண்ணும் ஆகாது. இந்த மாரி ஓப்பன் ஏரியால ஏதோ சுவிட்ச் போர்டோ, இல்ல சுவிட்சோ நீங்க மாட்டணுன்னும் போது, காலி கிரவுண்ட் ஏதோ மோட்டர் போட்டிருப்பீங்க. அதே ஓப்பன் ஏரியா அதாவது காலி கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ரீட் லைட் மாரி மாட்டுவீங்க. அவங்களுக்குலாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாரி இந்த சின்டெக்ஸ் பாக்ஸ வாங்கி மாட்டிட்டு, அதுக்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற சுவிட்சோ, சாக்கெட்டோ அதில வச்சுக்கலாம். ஓப்பன் ஏரியா அவுட்டர் சைடெல்லாம் வெளியில சுவிட்ச் வச்சா அந்த மாரி தண்ணி படும்னு நெனைக்கிறவங்க, இந்த பாக்ஸ வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வாங்குன இந்த பாக்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 300 வந்தது. இந்த பாக்ஸ் நெறைய சைஸ்ல கிடைக்குது. இந்த பாக்ஸ வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது, ஒயர் எடுக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து அடி சைட்ல மட்டும் போடுங்க. மேல் சைட்ல எதுவும் போடாதீங்க. ஏன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள தண்ணி வர சான்ஸ் இருக்கு. ஒயருக்கு எடுக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து அடி சைட்ல மட்டும் போடுங்க. இந்த பாக்ஸ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. தெரியாதவங்களுக்கு இந்த மாரி ஒரு பொருள் இருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி.